இனி நம்ம பார்க்க போறது சீரியல் ட்ரோல் தான். இந்த ராதாவோட அம்மா எதை தின்னுட்டு இவளை பெத்தாலும் தெரியல. இவரு ஆம்பளைய பொம்பளைய மாத்துவாரு, பொம்பளைய ஆம்பளைய மாத்துவாரு. அதுவும் இந்த சீரியல் இருக்கே பாப்பா, டேய் மண்ணு போட்டு ஃபுல்லாவே ஒருத்தவங்க இங்க மூடி புதைச்சிட்டாங்க. இங்க இவங்களை ஃபுல்லா போச்சு மூடிட்டாங்க. அப்ப அந்த அடியாளர்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அண்ணா ஒருவேளை இவ வெளியில வந்துட்டானா? எப்படிடா வருவா? நாம தான் ஊசி போட்டிருக்கோம்ல, அவளால கை கால கூட அசைக்க முடியாது. சரி இதெல்லாம் போட்டங்க, எல்லாமே மூடி மறைச்சிட்டாங்க, ஊசியெல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஆனா அதுல இருந்து அவங்க வெளில வர்றாங்க. அது எப்படின்னா, ஆனா இந்த பைப் மூலமா முடிஞ்ச வரைக்கும் மூச்சு விட முடியும். அதுக்கு நான் முயற்சியாவது பண்ணலாம்ல. கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு விட முடியும்னு நினைக்கிறேன். இப்படிடா மண்ணுக்குள்ள போயாச்சு, மூச்சு விட போறதுக்கு பக்கத்துல பைப் இருக்கான். சரி அந்த பக்கத்துல பைப் இருக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலே கடந்தா எந்திரிக்க முடியலையோ. சரி அதை வச்சு மூச்சு விட முடியும்ன்ற கான்செப்ட் கூட ஓகே தான். ஆனா அது எப்படி இவங்க எடுக்க முடியும்? பாருடா, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அட பாவீங்களா, கிருஷ்ணர் வச்சு இந்த புல்லாங்குழல் இந்த பைப்பா மாறி மூச்சு விட முடியுதா? ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. என்ன மாதிரி யோசிச்சிருக்காரு இப்போ டேரக்டர். அந்த பைப்பு எங்கேருந்து எடுதுன்னு தெரில, அது எடுத்து எப்படி மேலே விட்டாங்கன்னு தெரில. இது எல்லாமே நடந்தது கிருஷ்ணரால அப்படின்ட்டாங்க கடைசியில். மண்ணுக்குள்ள புதஞ்ச நார்மல் மனுஷனாலே எதுவும் பண்ண முடியாது, மங்கையா தான். ஆனால் இவங்க ஊசியை போட்டு மண்ணை போட்டு மூடி பக்கத்தில் இருக்க பைப் எடுத்து அதை மேலே விட்டு மூச்சுக்கு வேற விடுறாங்க. இப்போ அவங்களும் இது வழியாக மூச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அவங்க அத்தியால அடித்து போட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. நார்மலா நடந்து வா. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இது வரையும் தேடிட்டு தான் இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லி அங்கே வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த பைப்பை பார்த்துடுறாங்க. அந்த பைப்பு தான் மூச்சு காத்த போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ராதாவோட அம்மா எதை தின்னுட்டு இவளை பெத்தாலும் தெரியல. மண்ணுக்குள்ள புதஞ்சும் மூச்சு விட வழி தெரிஞ்சு வச்சிருக்கா. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை. இந்த டைலாக் தாங்க, எதை தின்னுட்டு பெத்தாங்க, மண்ணுக்குள்ள புதஞ்சு மூச்சு விட தெரிஞ்சிருக்கா. என்னடா பேசுறீங்க நீங்க, எங்கேருந்துடா வருது டைலாக்லாம்? என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓப்பன். இப்போ அப்படி இவங்க காலை வச்சு மறைச்சதால அவங்களால மூச்சு விட முடியல. டேரக்டர் அங்கே நிற்கிறாரு. இதை மட்டும் லாஜிக்காக வச்சு என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சண்டையெல்லாம் முடிச்சுட்டு எங்கடா போயிருப்பா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கீழே சுற்றி முற்றி கீழே பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து மண்ணை வந்து தோண்டி புதைச்சா மாதிரி இருக்கு. அப்பதான் தலைவன் யோசிக்கிறான், இங்கே தாண்டா இருக்கா யாராதா. இப்போ நம்ம யாருன்னா இருக்காங்க இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு இதே துருப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இவர் பார்த்தா அப்படியே நான் தான் போகன் வந்திருக்கேன், நான் தான் போகன் ஏந்திர அப்படின்னவே அவ்வளோதான். அதுக்கப்புறமா தான் தோணுது ஃப்ரெண்டுக்கு, பல்ஸ் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு பல்ஸ் பிடிச்சி பார்த்தா ராதா போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? பல்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. நீ கொஞ்சம் மூடு. அவ கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்ந்து இருப்பா. செல்லம்மா சீரியலில் வந்து ஒரு மாஸ்க் சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இன்னில இருந்து நீங்க மாணிக்கம் இல்ல சித்தார்த், ஓகே? இனி நீ மாணிக்கம் இல்லை சித்தார்த் தான். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கெட்டு போட்டவொடனே ஆளே அப்படியே மாறிட்டு இருக்காங்க. வேற லெவல்ப்பா. ஆனால் இதுக்கு அடுத்து தொடர்ந்து இன்னொரு சீரியலே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப யாரு? அது என்ன சீரியல் தான், கார்த்திகை தீபம். அந்த ஃபேஸ் மாஸ்க்
எனக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிரும்ல. இன்னைக்கு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். என்ன பழக்கம் இது? டெமோ பண்ணி காட்ட தான் வந்திருக்காரு. ஆனால் அதே ஃபேஸ் மாஸ்க்கு அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரு ஆம்பளைய பொம்பளையா மாத்துவாரு, பொம்பளைய ஆம்பளையா மாத்துவாரு. இப்போதான் ஒருத்தர் இண்டினதா வர்ம கலியில் ஆம்பளை பொம்பளையா மாற்றினாரு. ஆனால் இவங்க மேக்கப்லேயே மாற்றுவாங்க. என்ன உன்ன மாதிரி மாத்துவாரு, உன்ன என்ன மாதிரி மாத்துவாரு. நானும் இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்ல. எது இந்த கூடு விட்டு கூடு வயிற மாதிரியா? இப்போ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மேக்கப் போட்டுறாங்க, மாஸ்க் போடுறாங்க. சாரி, நீ இவரோட கைவண்ணத்தை பாக்குறியா? ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஆனால் அந்த மாஸ்க்கை போட்டு அவங்க எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. நடுரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துனா போ. ஓகேப்பா. இது அவங்களுக்கு போட்ட ஷாக் இல்லை, நம்ம பார்க்குற எல்லாருக்குமே ஷாக்கு தான். நான் இப்ப தீபா மாதிரி இருக்கிற மாஸ்க போட்டுட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? வாவ், இதுல ஒண்ணும் குறைச்சல. ஒரு வித்தியாசமும் தெரியலடா, ஏன்னா அதே ஆள் தானே நிற்கிறது. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. தெரிஞ்சா பண்ணி யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நமக்கு கொடுங்க. எனக்கு நிறைய கெட்டப்லாம் போட்டு வீடியோ போட்டு நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடலாம். அது முடியாது. இப்போ வந்து இன்னொரு சீரியல், சுந்தரி சீரியலில் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. தெரிஞ்ச உடனே இவரால் பொறுக்க முடியல. அங்கே இருக்க அந்த ஒயரெல்லாம் பிடிங்கி விட்டு எழுந்துக்கிறாரு. மச்சான், நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்மளும் அவங்க கூட போயிடணும். அப்போ கையில் ரத்தம் வந்துருச்சு. வருது. எங்க அம்மாவுக்கு என்ன கொள்ளி கூட வைக்க விடல. இப்போ அந்த ரத்தம் எங்கடா போச்சு? டேய், எங்க அம்மாவுக்கு என்ன கொள்ளி கூட. வல்ல. இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் நாடகத்தில் இதெல்லாம் பார்க்கறதுக்கிட்டே ஒரு குழு இருக்குங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். சரி, வேற லெவலில். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து சில ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம். காட்டு வாசியம் தங்கலன் கூட தங்கலன் தேட்டருக்கா? தங்கலான் படத்துக்கு ப்ரொமோஷனு. ஆனால் இவங்க காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறவங்க கிடையாது, விக்ரமோட ஃபேன்ஸ்டா நாங்களாம். பயப்பிடிச்சிட்டான். அப்படி இருக்குல்ல தலைபத்திரம். உயிர் உங்களுடைய தேவி. எங்கேருந்து எடுத்தாலும் எங்கன்னா இருக்குதா செய்யும், அதுக்குள்ள எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. இந்த அக்காவை பார்க்கறதுக்காகவே நான் 1000 வாட்டி பாட்டை பார்த்தேன். நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, அவ யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்த வீடியோ பார்ப்போம். பக்கத்துலேயே வச்சு தூக்கிட்டு அதை அப்படியே தொடச்சி சைடில் சுற்றி போட்டு இதெல்லாம் லாஸ்ட்டில் லெமனோட புரியுறாரு. இதெல்லாம் பார்த்து எப்படா அவருக்கு சாப்பிட தோணும்? பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. ஆஹா, ஏதோ நடக்க போகுது. இவ்வளோ அழகாக சமைச்சிடறான் பையன். பாவையா அந்த பையன் வீட்டிலேருந்து பருப்பு எடுத்துட்டு முட்டை எடுத்துட்டு கடத்துல உப்பு அள்ளி கொட்டிட்டு. இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பின்னால அந்த எக்ஸ்பிரஷன்ல வேற ஒரு எக்ஸ்பிரஷனை பாருங்க. நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்க. என்னங்க, என்ன அவன் யாரு? ஐயோ, அவன் வர்ற வேகத்தை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கண்டிப்பாக இப்படி ஒருத்தர் இருப்பான். வாலிபால் விளையாட தெரியாது,
தெரிஞ்ச மாதிரியே பண்ணுவான். ஆனால் அவன் தான் அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கணும்னு நினைப்பான். அப்படி இருந்தால் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோ. பால் என்கிட்ட வருதா குட்டி 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 சூப்பரா சூப்பரா வெரி குட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் டே 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 மீண்டும் 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 வெரி குட் வெரி குட் வந்து வாங்குறதா ஒழுங்கா எடுக்கறியாடா? சாரி சாரி மச்சான். டீ ஷர்ட் லாயர் எல்லாம் போட்டு இங்கிலீஷ் நல்லா பேசுற ஒரு பந்து எடுக்க மாட்டேங்கறா. சரி விடுடா. ட்ரெஸ் நல்லா போட்டால் இங்கிலீஷ் நல்லா பேசுனா கேம் நட வருமா? இப்படி தான் நிறைய பேர் ஒரு ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. டீம் முடி தண்டத்துக்கு இவன மாதிரி ஒருத்தர் இருக்கான்டா. டேய் சரி விடுங்கடா போங்கடா. ஆர்தே வெரி குட் போடா. லவா 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 சூப்பர் சூப்பர் லவா சூப்பர் ஏய் கோபால்டா. நோ. வந்தாச்சு பண்ணுறது அண்ட்ரம்ஸு அதுலேயும் கொட்டையை விட்டுருவானுங்க. லிமிட் 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 ஏய் யாம ஏய் அவங்க லிமிட் லிமிட் சூப்பரா சூப்பரா வெரி குட். அது இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. லிமிட்னு மொத்த பந்தி அவன் தான் ஆடுவான். அதில் கடைசி அந்த பாலை தூக்கி போட்டு ஹைலைட். பாலுக்கு காத்தடிக்கணும் அப்படின்னு 10 ரூபா கிட்ட தர மாட்டானுங்க. ஆனால் ஒரு பால் இருந்தால் போதும் மொத்த ஊரே வந்துடும் விளையாடுறதுக்கு. இதில் எங்கள் பக்கத்துட்டு போய் தருகான் நெட்டு கிட்டலாம் வச்சு ரெடியாக வைப்பான். നെറ്റോടെ പോസ്റ്റ് തൂക്കിട്ട് പോയിട്ടാ ഒരു നാൾ. മോന്റെ പേരെങ്ങനെയാ? ആയുഷ് കൃഷ്ണ. ആയുഷ് കൃഷ്ണ. എത്ര വയസ്സ്? 2.5 വയസ്സ് കഴിഞ്ഞു. 2.5 വയസ്സ് കഴിഞ്ഞു. ഇതെങ്ങനെ ഇതിലൊരു സ്കില്ലുണ്ടെന്ന് എങ്ങനെ മനസ്സിലായത്? അവന് പാട്ടിനോട് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് കുഞ്ഞിലെ. അപ്പം ഒരു വയസ്സൊക്കെ കഴിഞ്ഞപ്പം നമ്മള് എഴഞ്ഞൊക്കെ തുടങ്ങുമ്പം ചുമ്മാ ഒരു പാട്ട് വെച്ച് കൊടുത്തതാണ്. പിന്നെ ഇങ്ങനെ താളത്തിൽ വായിക്കുന്ന പോലെ തോന്നി. അങ്ങനെ പാടിക്കൊടുക്കും. അങ്ങനെ അങ്ങ് ഒത്തു. കാരണം എന്താ ശിഖരമായിട്ടൊന്നും യാതൊരു റിഹേഴ്സലും ഇല്ലാതെ ആള് പെട്ടെന്ന് തന്നെ അങ്ങ് സിങ്കായി. കാരണം ഒത്തിരി റിഹേഴ്സലൊന്നും എടുക്കാൻ സമയം കിട്ടി. நம்மள அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? பொம்மை ரயில் ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்கார்ந்து கல்ல 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 கல்லன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. யாரா என்ன பண்றது? வேற லெவல். இப்போ அடுத்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கொலாபரேஷனாக அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆடை தர முடியுமா அப்படின்றதுல சந்தேகம் தான். என்னடா காலையிலேருந்து ஒரே கேர்ள்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா 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 என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க ஷார்ட் ஃபிட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பார்க்க வேற லட்சணமா இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஆள விடுமாமா. ஹலோ சட்டை பிட்ட போட்டா லவ் செட் ஆயிடுமா? யார் சொன்னதுடா இது? எங்க எங்க நில்லுங்க. சிஸ்டர் என்ன ஷர்ட் கொடுத்தீங்க? எத்தனை கேர்ள்ஸ் துரத்திட்டு வராங்க? அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக கடைக்காரன் வீட்டுக்கே போயிட்டாரு. என்ன சட்டையை கொடுத்தீங்க? ஃபுல்லாக பொண்ணுங்க துரத்திக்கிட்டு வருது. ஆனால் அதுக்கு அந்த அக்கா பதில் சொல்லுவாங்க பாருங்க. அங்கே தான் என்ன ஷர்ட் கொடுத்தீங்க? எத்தனை கேர்ள்ஸ் துரத்திட்டு வராங்க? இந்த ஷர்ட்டை போட்டு போனீங்க அப்போ இப்படிதான் ஆகும். இந்த கலர் மட்டும் இல்லைங்க, 5 கலர் இருக்கு நம்மகிட்ட. எது நீங்க சூஸ் பண்ணி வேர் பண்ணாலும் எல்லாருக்கும் உங்க மேலதான் இருக்கும். இந்த சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா பிளைன் சட்டைங்க 250 ரூபா. கேஷ் ஆன் டெலிவரிலேயே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஷர்ட்லாம் நீங்க நிச்சயத்துக்கு இல்ல பொண்ணு பார்க்க போட்டு போறீங்கன்னா பொண்ணு உங்களை பார்க்காமே உங்க பர்சனாலிட்டி வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க. இதுலயுமே நம்ம கிட்ட 5 பொண்ணு பார்க்க போகிற இடத்துல சட்டையை பார்த்தே ஓகே பண்ணுறாங்களாம். அந்த சட்டை 4 ஆர்டர் போடுறான். இது ஒரு 10% கல்யாணம் அவங்க இருக்காங்க. நானும் ஒரு ஆள். பேண்ட் இருக்கு, ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான். சட்டை போட்டு போடுறதுக்கே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. பேண்ட்டு சேர்த்து போட்டு போங்க. எப்படி வராங்க மட்டும் பாருங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே போல் வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.